நம்ம எல்லாருமே ஊடகமா மாறணும் அப்படின்றது அண்ணன் சொல்லிக்கிட்டே ஒரு விஷயம். உள்ளங்கையில் ஊடகம் அப்படின்றது தான் இந்த தேர்தலுக்கான ப்ரொபகண்டா. இப்ப அடுத்தடுத்த இதுல ஷார்ட் ஃபார்ம் ரீல் கான்டென்ட், ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட் தான் வந்து அடுத்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ். அதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். இப்ப 30 நிமிஷம் கண்டென்ட்டை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, 3 நிமிஷமே யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுவும் முக்கியமா இளைய தலைமுறை அட்டென்ஷன் ஸ்பேன் 1.5 நிமிஷம் தான். இந்த 1.5 நிமிஷத்துல நீங்க சொல்றத சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க அப்படின்றது தான் அண்ணன் நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ளங்கையில் ஊடகம். உங்களோட போனு அதை வந்து நீங்க பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தி ஒரு நிமிஷம் அப்ப தோன்றதை அந்தந்த இடத்துல கிச்சன்ல இருந்து நின்று பேசுங்க. ஒரு பெண்கள் அப்படின்னா அவங்க இடத்துல இருந்து, நீங்க வீட்டுல இருந்து பேசுங்க. அப்புறம் ஏதோ ஒரு அலுவலகத்துல ஒரு பிரச்சனையை பாக்குறீங்க, அதை வந்து சகிச்சுக்க முடியல, அதை பதிவு செஞ்சு ஏன் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த நிலை எப்படி மாறும் அப்படின்றத பயன்படுத்தி அதை கோரிலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணன். அதுதான் நம்ம எல்லாம் பயன்படுத்த வேண்டிய. நம்மளோட அண்ணன் தான் அட்வான்ஸ்டா யோசிக்கிறாரு.